பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்மேல் அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இது அருமையான ஜெபக்கூடி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற கிருபைக்காக கொடா கூடி ஸ்தோத்திரம் அப்பா. அனுதினமும் ஆண்டவரே நாங்கள் ஒன்றாக கூடி உம்மை பாட, உம்மை துதிக்க, உம்மை கீர்த்தனம் பண்ண ஆண்டவரே ஒரு பாதத்தில் அமர்ந்திருக்க செய்திருக்கிற கிருபைக்காக கொடா கூடி ஸ்தோத்திரம் அப்பா. இம்மானுவேலராக எங்கள் மத்தியில் நீங்க வந்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே உடைய சமூகம் பிரசன்னம் கிருபை எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை கடாட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் கரத்தில் ஒப்படைக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, அசைவாடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது துதியின் வேளை. நாம் துதிப்போம். 1000 தலைமுறைகளுக்கு கிருபை செய்கிறவரே, சோத்திரம். என்றென்றைக்கும் கைவிடாத ஆண்டவரே, சோத்திரம். சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறவரே, ஹல்லேலூயா. தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவருக்கு ஞானத்தை அளிக்கிறவரே, சோத்திரம். தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு அறிவை அளிக்கிறவரே, சோத்திரம். தமது பார்வைக்கு நல்லவராய் இருக்கிறவனுக்கு இன்பத்தை அளிக்கிறவரே, சோத்திரம். தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறவரே, ஹல்லேலூயா. நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவரே, சோத்திரம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவரே, சோத்திரம். கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தீயோர் மேலும் நல்லோர் மேலும் ஆண்டவரே சூரியனை உதிக்க பண்ணுகிறீர், மழையை பெய்ய பண்ணுகிறீர். கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவு நல்லவர், உமது கிருபை, உமது இரக்கம் எவ்வளவு பெரியது சுவாமி. எங்கள் துதி ஸ்தோத்திரங்களாம் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு அருமையான பாடல், நம்மை தேற்றுகிற பாடல், தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி என்ற பாடலை நாம் எல்லாரும் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போலும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போலும் என் வாழ்விலே, நீர் போலும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும்
ஊற்றும் என் வாழ்விலே. ஆம், நீர் போதும் என் வாழ்விலே. கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு போதும். எல்லாத்தையும் அவர் செயல்பட வைப்பார், எல்லாத்தையும் கிருபை செய்வார், பயத்தெல்லாம் எடுத்து போடுவார். அவர் மாத்திரம் போதும். அதனால தான் அவர் இம்மானுவேலாக, யெகோவா ஷம்மாவாக நம்மோடு என்றென்றும் இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனோ ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய செய்தி சங்கீதம் 23:5. இந்த செய்திகள் உடைய நோக்கம் என்னன்னா, நமக்கு தெரிந்த பகுதிகள், இந்த தெரிந்த வேத பகுதியில் எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது அதை மீண்டும் நினைப்பூட்டுகிறோம், வலியுறுத்துகிறோம், கோடு போட்டு காண்பிக்கிறோம். இந்த நாட்களில் நமக்கு எல்லாருக்கும் தேவை ஆறுதல், தைரியம், பாதுகாப்பு. சங்கீதம் 23 நம்ம எத்தனை வாசித்தாலும் இதைத்தான் நமக்கு கொடுக்குது. ஆறுதல், தைரியம், பாதுகாப்பு, ஒரு நிச்சயம், ஒரு சந்தோஷம். இது உறவை பற்றியது. நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவை பற்றியது. சங்கீதம் 23:5. So wonderful passage, wonderful verse. Especially கடந்த போன வேர்ஸ் பார்த்த பிறகு, நான் மரண இருள் பள்ளத்தாக்கில், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமேட்டு இந்த வசனம் என்ன ஒரு சூதனியா, கம்ஃபர்டிங்கா இருக்குது. என் சத்துருக்கள் முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். 2 காரியங்கள். ஒன்று பந்தி, இன்னொன்று எண்ணெயினால் அபிஷேகம். 2 காரியங்கள். ஒன்று பந்தி, 2 எண்ணெயினால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர். இது 2 எதை காமிக்குதுன்னா, பந்தி என்னை பலப்படுத்துவதற்காக, சரீர பிரகாரமா இருக்கலாம், என்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு பலன், ஒரு உற்சாகம். ஏன்? கர்த்தர் எனக்கு இதை ஆயத்தம் பண்ணுகிறார். He prepares. ஆயத்தம். வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் எனக்காக, உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் படுத்துகிறார். என்ன ஒரு சூதனியா இருக்கு. ஸ்ட்ரென்த். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனர், கனம். இந்த வசனம் 2 காரியங்கள் சொல்லுது. பலன், கனம். பலன், கனம். இதான் இன்னைக்கு உங்களுக்கு பெல் அடிக்க போகுது. ஆமென். இந்த ஆயத்தம் இது எனக்கு அதை வாசிக்க எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு. கடவுள் இறைவன் எனக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். அவருக்கு தெரியும் நான் ஜேர்னில ரொம்ப டயர்டா இருக்கேன். பிசிக்கலி, எமோஷனலி ஐ எம் டயர்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னா, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்றார், ப்ரிப்பேர் பண்றார். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், எனக்காக யார் என்ன செய்யறாங்க? நிறைய நேரம் இந்த கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் என்ற ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறது. கனப்படுத்துறார், பலப்படுத்துறார், கனப்படுத்துறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இன்னைக்கு ஒரு பகுதியை பார்க்க போறோம். தாவீதினுடைய வாழ்க்கை. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வசனங்கள். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வசனங்கள். தாவீது அப்சலோமுக்கு பயந்து, அப்சலோமினால் விரட்டப்பட்டு, சிம்மாசனத்தில் விரட்டப்பட்டு வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார். தாவீதும் அவரை கூட கொஞ்சம் குறைச்சு போயிருக்காங்க. அவரோட தாவீது சில பேர் நம்பி இருந்தார், அவங்க எல்லாம் கைவிட்டுட்டாங்க, அவங்கள எதிர்கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க, அப்சலோம் போய் சேர்ந்துட்டாங்க. சில பேர் லாயல் குரூப் அது ஓடிட்டு இருக்காரு. தாவீதும்
அவருடைய ஆட்களும் நெருக்கத்தில் இருக்காங்க. டயர்ட்னஸ். ரெண்டு நெருக்கம். ஒன்று பிசிக்கல் ஸ்ட்ரெயின், ரன்னிங். ரெண்டாவது எமோஷனல் ஸ்ட்ரெயின். என் மகனே இப்படி பண்ணிட்டானே, எமோஷனல். இந்த நெருக்கத்தில் தாவீதோட மக்கள் ஓடிட்டு இருக்காங்க. பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கு தாவீதுக்கு. நெருக்கம், வேதனை, துயரம், துக்கம், இழப்பு, சிம்மாசனம் இழந்து ஓடிக்கிட்டு இருக்கான் உயிர் தப்ப. கர்த்தர் அந்த நேரத்தில் இந்த வசனத்தின்படியே உன் சத்துருக்கள் முன்பாக நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். ஒருவேளை யோசிக்கலாம், வனாந்தரத்தில் எங்க அந்த பந்தி இருக்கும்? தாவீதுக்கு தெரியாது எங்க பந்தி வரும் தெரியாது. ஆனா தெரியும், எனக்கு பலன் வரும், எனக்கு கனம் வரும். அல்லேலூயா. ஒரு பந்தி ஆயத்தம் படுத்துவார். நம் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்து களைப்போட, சரீர களைப்போட, மன களைப்போட ஓடும்போது எனக்கு ஒரு பந்தி இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்க ஓடிட்டு இருக்கீங்க களைப்போட, உங்க வாழ்க்கை பணியில் ஓடிட்டு இருக்கீங்க. எங்க வரும் இந்த கனம்? எங்க வரும் இந்த பலன்? எந்த வனாந்திரமா இருந்தாலும் சரி, கர்த்தர் கொடுக்க வல்லவர், உங்க பலப்படுத்த வல்லவர், உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்த பண்ண வல்லவர். அல்லேலூயா. தாவீது ஓடிட்டு இருக்காரு, பின்னால அப்சலோம் பெரிய படையோடு விரட்டிட்டு இருக்காரு. அங்க வேதம் சொல்லுது, இந்த பகுதி 2 சாமுவேல் 17 அதிகாரம் 27 முதல் 29 வசனம், 3-4 வசனங்கள் ஜஸ்ட் வாசி பார்க்கலாம் நீங்க அப்புறமேட்டு. 3 பேர் வர்றாங்க. ஒரு ஆள் பேரு சோபி, இன்னொருத்தர் பேரு மாகீர், இன்னொருத்தர் பேரு பர்சிலா. இந்த 3 பேர் வந்து தாவீதுக்கும் அவருடைய ஆட்களுக்கெல்லாம் பயங்கரமான சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த பைபிள்ல எப்படி டீட்டெயில்ஸ் போட்டுருப்பாங்க அந்த சாப்பாடை பற்றி. கோதுமை கொடுத்தாங்க, அந்த பயிரை கொடுத்தாங்க, இந்த பயிரை கொடுத்தாங்க, வெண்ணெயை கொடுத்தாங்க, பால் கட்டியை கொடுத்தாங்க. அவ்வளோ டீட்டெயில். அதான் சொன்னேன்ல, ஸ்ப்ரெட். ஒரு 100 டிஷ் இருக்க ஸ்ப்ரெட் மாதிரி டீட்டெயில் பைபிள் அவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லுது. ஏன்? உனக்கு வனாந்தரத்தில் நீ நினைக்கிற உனக்கு ஆதரவு இல்லை, உயிர் தப்ப நீ ஓடிட்டு நினைக்கிற, நான் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறேன். ஆமென். அதோட ரொம்ப சந்தோஷமான காரியம், வேதம் சொல்லுது இதே பகுதியில் மெத்தைய கொடுத்தாங்களாம் படுக்கிறதுக்கு. தாவீதுடைய ஆட்களை பார்க்கிறாங்க, ரொம்ப டயர்ட், பசி. நல்ல மெத்தையை கொடுத்து நல்ல சாப்பாடை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. வனாந்தரத்தில் நான் இதை உணர்ந்திருக்கேன். இந்த உதவி எங்க இருந்து வரும் தெரியாது. தாவீது எதிர்பார்க்கல. இந்த 3 பேர் சொன்னேன்ல, they are not very significant characters. ஆனா அவங்க பேர் பைபிள் சொல்லி இருக்கு. ஏன் சொல்லுது? they are insignificant, but through insignificant people God can bring about a significant blessing in your life. ஊர் பேர் தெரியாத மனுஷர் மூலமாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர வல்லவர். நீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து ஆசீர்வாதம், எதிர்பாராத அளவு ஆசீர்வாதம், எதிர்பாராத விதமான ஆசீர்வாதம், சர்ப்ரைஸ், பிளசன்ட் சர்ப்ரைஸ். அந்த நேரத்தை நீ யோசி பார்க்கணும். நீங்க ஒரு தாவீது நினைச்சு பாருங்க. பெருமூச்சு வாங்கி ஓடிட்டு இருக்கீங்க, தாகம், பசி, கண்ணில் தூக்கம். 3 பேர் வந்து அந்த 3 வசனம் சொன்னேன்ல, வாசி பாருங்க. உங்களுக்கு அப்படியே சாப்பிட்டு நிறைவடைந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் உங்களுக்கு. கர்த்தர் இப்படிப்பட்ட பந்தியை உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறார். இந்த கொரோனா நெருக்கத்தில் நீ ஓடிட்டு இருக்கீங்க சொல்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, இந்த நாட்கள்ல உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். லுக் அவுட், கீப் யுவர் ஐஸ் ஓபன், லுக் அவுட்.
கண்ணை திறந்து பாருங்க பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு முன்பாக ஒரு பந்தி இருக்கு. உங்களை உற்சாகப்படுத்துற பந்தி, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பந்தி இருக்குது, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை விசுவாசம் கொடுக்கிற ஒரு பந்தி இருக்கு, ஸ்ப்ரெட் இருக்கு. ஹalleluya, praise God. நான் இத வாழ்க்கையில் உணர்ந்திருக்கேன். நான் சொன்னேன்ல, அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எனக்கு சரீரத்தில் எந்த பெயினே கிடையாது, ரொம்ப நல்லா இருப்பேன். இன்ஃபேக்ட் நல்ல ரெஸ்ட் எனக்கு. அப்படிப்பட்ட ரெஸ்ட் லைஃப்லேயே நான் ஃபீல் பண்ணதில்லை. எனக்கு ஸ்டிராய்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஸ்டிராய்டு நான் பண்ண எனக்கு பயங்கர பசியை கிளப்போம், பிரம்மாண்டமாக சாப்பிட பசி இருக்கும். ஆனால் பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் எங்களுக்கு ஒரு உறவினரை எடுத்து கொண்டாந்து கொடுத்தார். அந்த உறவினர்கள் வீட்டில் சாப்பாடு கொண்டாடுவாங்க, பிரமாதமான சாப்பாடு, பிரமாதமான சாப்பாடு. நான் இந்த நல்ல பசி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பயங்கர குண்டாயிட்டேன். நான் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது என் பேண்டே போட முடியல. என்ன சொல்ல வரேன்? வனாந்திரம், வாழ்க்கையில வனாந்திரத்து வழியா போகலாம். நீங்க அந்த வனாந்திரத்திலும் விருந்து கொடுக்க வல்லவர் என்னுடைய ஆண்டவர், உங்களுடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நீங்க கேட்கலாம், சாப்பாடு தானா அப்படின்ட்டு. இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், சாப்பாடு மட்டும் இல்ல, எனக்கு ஆவிக்குறி சாப்பாடு வந்துச்சு. அங்க பிளெஸிங் யூத் மிஷன் இருந்துச்சு. என் மனைவி அங்க பிளெஸிங் யூத் மிஷன் போனாங்க. நான் என் மனைவிட்டு சொன்னேன், போய் ஏதாச்சும் ஒரு புஸ்தகம் காசு கொடுத்து வாங்கிட்டு வா. பிளெஸிங் யூத் மிஷன் அவங்க 2 பேர் இருந்த புஸ்தகம் எனக்கு எங்க 2 பேருக்கு பிடிக்கும், ஏதாச்சும் புஸ்தகம் வாங்கிட்டு வான்ட்டு. அவங்க மனைவி போனாங்க. போய் சில பேர் பேசுனாங்க, என் ஹஸ்பண்டு அட்மிட் ஆயிருக்காரு என்னமெல்லாம் சொன்னாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு டேப் ரெக்கார்டர், அன்னைக்கு வந்து மொபைல்லாம் அதெல்லாம் கிடையாது, டேப் ரெக்கார்டரும் கேசட்ஸ், நிறைய கேசட்ஸ், அவருடைய பிரதர் ஸ்டான்லியுடைய மெசேஜஸ் எல்லாம் கேசட் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு டெபாசிட் எதுவும் இல்லை, நீங்கள் கொண்டு போங்கப்பா அப்படின்ட்டு. அதுக்கு அப்புறமேட்டு நான் ஆஸ்பத்திரி ஒவ்வொரு நாளும் என்கிட்ட ஒரு மிஷினரி அனுப்புவாங்க, எனக்கு பிரேயர் பண்றதுக்காக, என்னோட பேசுறதுக்காக. வனாந்திரம், அந்த வனாந்திரத்திலும் கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் படுத்தினார். ஹalleluya. அதே ஆண்டவர் உங்களுடைய பாதைகளை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாதையை, ஒரு பந்தியை உண்டு பண்ணுவார். ஆமென். இத தாவீதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இந்த 3 பேர் மீது. அதுல ஒரு மனுஷனை பற்றி வேதம் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்குது. உதாரணமாக 2 சாமுவேல் 19 அதிகாரம் 31 முதல் 39 வசனங்கள். இப்ப தாவீது ராஜாவா திரும்புறார், ஓடினாரு சிம்மாசனம் விட்டு, இப்ப ராஜாவா திரும்புறார். அப்ப இந்த பர்சிலா சொல்றாரு, பர்சிலா, எனக்கு நீ ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணீங்க, என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்க, என்னை பலப்படுத்துறீங்க, உற்சாகப்படுத்துறீங்க. நீங்க வாங்க, என்னோட அரண்மனைக்கு வாங்க, எருசலேமுக்கு வாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் தருவேன். பர்சிலா சொல்றாரு, ஐயா வேண்டாம் ஐயா, நான் உதவி செய்தது நான் எனக்காக உங்களுக்காக செய்யல, ஆண்டவர் சொன்னபடி செய்தேன். ஆமென். ஹalleluya. என்ன பாடம் வருது? கர்த்தர் யார் மூலம்னாலும் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த சூழல் நீங்க எதிர்பார்த்துக்க மாட்டீங்க, இவற்றது வருமா, இங்கிருந்து வருமா, ஆனால் பந்தி உண்டு. ஹalleluya. அதே மாதிரி அந்த உதவி, அந்த நேரத்தில் உதவி சொல்ல உதவி வந்து தாவீதுக்கு அப்படி ஒரு சந்தோஷமான காரியம். சோ கிரேட்ஃபுல். 1 ராஜாக்கள் 2 அதிகாரம் 7 வசனத்துல தன்னுடைய மரண படுக்கையில, தாவீதுடைய மரண படுக்கையில தாவீது சொல்றாரு, அந்த பர்சிலாவுடைய குமாரருக்கு தயவு செய்ய கவனமா இருங்க. ஹalleluya. எவ்வளவு ஞாபகம் பாருங்க பிரியமானவர்களே. கர்த்தர் நீங்க ஒருவேளை ஓடிக்கொண்டிருந்த போது, அங்கலாய்த்து ஓடிக்கொண்டிருந்த போது, பசியோட தாகத்தோட தேவையோட ஒரு டவுன் அப்செட் ஆன போது உதவி செய்தார், பந்தி கொடுத்தார், பந்தி உங்களுக்கு விசாரிச்சார். he spread a banquet. நீங்க நானும் ஆண்டவருக்கு நன்றியோடு, ஆண்டவரே என்னைய அந்த வனாந்திர இடத்துல ஒரு பந்தியை உண்டு பண்ணி என்னை பலப்படுத்துறீங்கப்பா, என் தலையை எண்ணெயில் அபிஷேகித்து என்னை கனப்படுத்துறீங்கப்பா,
நன்றி தகப்பனே. ஆமென். அன்பானவர்களே, இந்த பந்தி ஒண்ணுமே இல்லாத சமயத்துல தான் இந்த பந்தி எவ்வளவு நல்லதுன்னு, எவ்வளவு அது ப்ரெஷியஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். அநேகருக்கு தெரியும். நான் சாட்சி சொல்லியிருக்கிறேன். நான் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பாவுடைய பிஸ்னஸ் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு. இப்போது எல்லாரும் கேட்குறதுக்காக திரும்ப சொல்கிறேன். ரேஷன் அரிசி டிப்போன்னு சொல்லுவோம் அந்த கொழும்புல, அதுங்க தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம். அரிசி வீட்டில் இல்லை, ரேஷனில் போடலை, ஏதோ சம்திங் ஹேப்பண்ட், வீட்டில் ஒன்றுமே இல்லை அன்னைக்கு. அப்போது எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி. திடீர்னு ஒருத்தர், ஒரு லாரி வந்து எங்கள் வீட்டு முன்னால் நின்றுச்சு. அப்போது லாரி டிரைவர் வந்து எங்கள் அட்ரஸை காட்டி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு அரிசி வந்திருக்கு அப்படின்னு. ஒரு பெரிய கூட நிறைய காய்கறி, ஒரு பெரிய மூடை, சாக்கு மூடை, பெரிய சாக்கு மூடை அளவு சாக்கு மூடை அரிசி. அப்போ ஒரு 100 ரூபா. அப்போ 100 ரூபாங்கிறது இன்னைக்குள்ள 10,000 ரூபா மாதிரி. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்களுக்கு எங்கே யார் எங்களுக்கு லாரியில் எங்களுக்கு அனுப்ப போகிறாங்க, இது எங்கள் அட்ரஸ் தான், நாங்கள் இல்லைப்பா, நீ தப்பான இடத்துக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இல்லைம்மா கண்டியிலேருந்து நான் வரேன். கண்டியில் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி, ஒரு முஸ்லீம் ஃபேமிலி இருந்தாங்க. கே பாபா பிரதர்ஸ் கொழும்புல கடை இருக்குது. அவங்க ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் போய் அங்கே ஒரு மாதக்கணக்கில் இருப்போம் ஹாலிடேஸ் டைமில். அப்போது ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப சிம்பிளானவங்க, ஹம்பிள் பீப்புள், ரொம்ப லவ்விங் பீப்புள். அப்போ அந்த கண்டி மாமின்னு தான் அவங்களை கூப்பிடுவோம். அவங்க நினச்சாங்களாம், எங்கள் அம்மா பேர் பேபி அக்கா ரொம்ப நல்லா இருந்தாங்க, சிறப்பாக இருந்தாங்க, இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. லாரி போகுது, கொழும்புக்கு போகுது கண்டியிலேருந்து, நம்ம அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம்னு சொல்லிட்டு அந்த அரிசி மூட காய்கறி, ஒரு மலைநாட்டு காய்கறிகள் பெரிய கூட நிறைய, கையில் 100 ரூபா அந்த அம்மாட்ட கொடுப்பான்னு சொல்லி டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்பி எங்கள் வீட்டுக்கு வந்து நிற்கிது லாரி. பாருங்கள், வீட்டில் டின்னில் ஒரு சொட்டு அரிசி இல்லை, என்ன செய்யுதுன்னு தெரியலை. எங்கள் அம்மா ஜெபம் பண்ணிட்டுருக்காங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எங்களுக்கு எங்கே இருந்தால் சாப்பாடு தாங்கப்பா அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆண்டவர் கண்டியில் அவங்ககிட்ட பேசி, அந்த இஸ்லாமிய சகோதரி கண்டி மாமி லத்தீஃபாங்கிறது அவங்க பேர், அவங்ககிட்ட பேசி எத்தனையோ மாதம் நாங்கள் வச்ச அந்த அரிசியை சாப்பிட்டேன். அது வரைக்கும் எங்களே டிப்போ அரிசி, நாட்டு அரிசின்னு கருப்பு கலராக இருக்கும், அது ப்ரௌன் அரிசி, அதுதான் நாங்கள் சாப்பிட்டுருந்தோம். அருமையான சம்பா அரிசி எங்களுக்கு எத்தனையோ மாதம் ஒரு பெரிய மூடை நிறைய வந்து சேர்ந்தது. அதை இப்போ கூட மறக்க முடியாது. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் தமக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறது இதுதான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் நிறைய சாட்சி இந்த மாதிரி இருக்கு, அப்பப்ப நான் சொல்றேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் 96ஆம் சங்கீதத்தை அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவருடைய வேடனை கண்டிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார், அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டனின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும், வலது புறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல விசுவாசமாக இந்த பாதுகாப்பான வாக்குத்தத்தமான வசனங்களை அறிக்கை செய்வோம். வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது,
இயேசு நாமத்துல இயேசு நாமத்துல கொரோனா வைரஸை கொரோனா வைரஸை தெருவுல இருந்து விரட்டுகிறேன். தெருவிலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸை கொரோனா வைரஸை ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். இயேசு நாமத்துல இயேசு நாமத்துல கொரோனா வைரஸை கொரோனா வைரஸை மாநிலத்தில் விரட்டுகிறேன். மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸை கொரோனா வைரஸை இந்திய தேசத்திலிருந்து இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசு நாமத்துல இயேசு நாமத்துல கொரோனா வைரஸை கொரோனா வைரஸை உலகத்தில் இருந்தே அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஜெப வேளை. திருமதி எலிசபெத் தியோடர் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான ஆண்டவரே, ஜெப வேளைக்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான கூடுகைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக கூட நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்பிலே கர்த்தாவே, இந்த கொரோனா வைரஸினுடைய ஆண்டவரே தாக்கத்தின் நிமித்தமாக ஆண்டவரே ஏற்பட்டுள்ள அநேக போராட்டங்கள் சுவாமி, விசேஷமாக தமிழ்நாட்டை ஆண்டவரே அதிகமாக பாதித்துக் கொண்டிருப்பதை அப்பா நீர் அறிவீர் ராஜா. தகப்பனே ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே இருக்கக்கூடிய ஆண்டவரே ஆக்சிஜன் சப்ளை, பெட், மெடிசன், வேக்சின் இவை யாவும் ஆண்டவரே கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருந்து கொண்டிருந்தது சுவாமி. ஆனால் கர்த்தர் தயவு பாராட்டி கர்த்தாவே அநேகருடைய ஜெபத்தினாலே விசேஷமாக எங்கள் குழுவிலே ஆண்டவரே இந்த காரியத்துக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம் சுவாமி. நீர் ஆண்டவரே அதிசயமாய் அற்புத விதமாய் கர்த்தாவே இப்பொழுது ஆக்சிஜன் சப்ளையும் ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிறது. மற்றும் ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஆண்டவரே பெட்டு மற்றும் ஆண்டவரே மெடிசன், வேக்சின்ஸ் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறதாக ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படுகிறோம். கர்த்தர் ஆண்டவரே இந்த தட்டுப்பாட்டை எல்லாம் ஆண்டவரே நீர் அற்புதமாய் நீர் சந்திக்க வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. தகப்பனே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, வனாந்தரத்திலே ஆண்டவரே கர்த்தாவே நீர் மக்களுக்கு ஆண்டவரே எப்படியாக தாவீதுக்கோடு இருந்தவர்களுக்கும் நீர் அற்புதமாக ஆண்டவரே நீர் ஆகாரத்தை வருஷித்து கொடுத்தீர் சுவாமி. மாத்திரமல்ல கர்த்தாவே, நீர் அற்புதங்களின் தெய்வமாய் இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, உம்மிடத்திலே வந்த மக்களுக்கு ஆண்டவரே அவர்கள் பசியா எப்படி திரும்பி போவார்கள் என்ற கரிசனை உள்ள தேவன் அப்பா நீர். அப்பா தகப்பனே, நீர் ஆண்டவரே எந்த ஒரு சிச்சுவேஷனை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே மக்களுக்காக நாங்கள் போராடி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தயவாக நீர் இறங்கி சுவாமி, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, அநேக மரணங்கள் ஆண்டவரே இது நிமித்தமாக ஏற்படுகிறது. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே தெளிவான காரியங்கள் எங்களுக்கு தெரியவில்லை சாமி, என்ன நடக்கிறது என்று. ஆனால் அப்பா உமக்கு எல்லாமே தெரியும் சுவாமி. நீர் கிருபை பாராட்டி ஆண்டவரே மக்களை நீர் மீட்டுக் கொள்ள வேணுமாய் மன்றாடுகிறோம் சுவாமி. சாகருடைய சாவை நீர் விரும்பாத தேவன் அப்பா, நீர் சர்வ வல்லமுள்ளவரே, ஒரு விசை இறங்கும் கத்தாவே, இந்த வாதையை நிறுத்தி கத்தாவே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய சர்வ சேனையை நீர் இறக்கி கத்தாவே எந்தெந்த இடத்துல என்னென்ன காரியம் ஆண்டவரே தட்டுப்பாடோடு இருக்கிறதோ ஆண்டவரே, யார் யாருக்கு தேவையான காரியங்கள் ஆண்டவரே இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நீர் பூர்த்தி செய்து தர வேணுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதற்காக ஆண்டவரே இருக்கக்கூடிய எல்லா ஆண்டவரே இதுல ஒத்துழைக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாரையும் ஆண்டவரே, நர்சஸ் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் கருத்திலே கொடுக்கிறோம். அவர்களை எல்லாரையும் ஆண்டவரே நீர் வல்லமையா எடுத்து நீ பயன்படுத்தும் சுவாமி. அவர்களை ஆசீர்வதியும். சத்துருடைய ஆண்டவரை ஒப்புதல் அவளுக்கு இல்லாதபடிக்கு அவர்களை உடைய செட்டைகளின் மறைவிலை அவர்களையும் குடும்பங்களையும் நீ பாதுகாத்துக் கொள்ள மன்றாடுகிறோம் சுவாமி. அன்புள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 சுவாமி. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். இவெல்லாவற்றையும் சீர்படுத்தி நாங்கள் நல்ல செய்தியை கேட்கும்படியாக கர்த்தர் வெகு தீவிரமாக ஆண்டவரே நீர் செயல்பட்டு காரியங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேணுமா என்னுடைய பாத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான கூடுகைக்காக நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம் ராஜா. விசேஷமாக நாங்கள் சோர்ந்து போகிறோம். மற்ற காரியங்களை நாங்கள் கேள்விப்படும் பொழுது நாங்கள் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் உடைய அருமையான ஆண்டவரே தாசர்கள் மூலமாக கத்தாவே அருமையான உடைய ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே கத்தாவே ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் சாட்சியோடும் கத்தாவே எங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவரே காரியங்களுக்காக வேத வசனங்கள் மூலமாக எங்களை உற்சாகப்படுத்துகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்துல நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அவர்களை மென்மேலும் ஆசீர்வதியும் சுவாமி. அப்படியாக ஆண்டவரே கத்தாவே அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இந்த ஊழியம் ஆண்டவரே சோல்ஜர்ஸ் இன் கிரைஸ்ட் ஊழியம் ஆண்டவரே உலகமெங்கும் பரவத்தக்கதாகவும் சுவாமி மக்கள் இதிலே பயனடையத்தக்கதாகவும் கர்த்தர் கிருபை செய்திருளும்.
ஆண்டவரே இந்த கூடுகையிலே கலந்து கொள்கிற எல்லா குடும்பத்தாரையும் கர்த்தாவே நீர் எங்களையும் நீர் பேர் பேராகவும் தனித்தனியாக நீர் ஆசீர்வதியும் சுவாமி. நம்முடைய ஆண்டவரே ஞான ஆகாரத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதன்படி நடக்க ஆண்டவரே அந்த ஆசீர்வாத நன்மைகளை வாக்குத்தத்த வசனங்களை ஆண்டவரே நாங்கள் தாராளமாய் எடுத்து ஆண்டவரே அதை உட்கொண்டு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்து வழிநடத்த வேணுமாய் இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே மாறாதவரே மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே நித்தியம் நித்தியமாய். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆம், கர்த்தர் மாறாதவர், நேற்று இன்று வென்று மாறாத தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது திருமதி ராஜி கருணாகரன் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காகவே நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஒரே இடத்தில் எல்லோரும் கூடி உம்மை ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் இவ்வாறாக பல இடங்களில் இருந்தாலும் நாங்கள் ஏக சிந்தையோடு ஏக மனதோடு உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக கொடுத்திருக்க இந்த நல்ல டெக்னாலஜிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதை நடத்தி வருகிற சகோதரனையும் சகோதரியும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. அவர்கள் 2 பேர் வாழ்க்கையிலும் நீங்க செய்திருக்க பெரிய காரியங்களை நினைத்து தினந்தோறும் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு எல்லா கிருபைகளையும் கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் காத்து வழி நடத்த சுவாமி. இந்த இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜெப குறிப்புக்காக வர்றோம் சுவாமி. ஆண்டவரே, நாட்டு தலைவர்களையும் அந்த அதிகாரிகளையும் விசேஷமா உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. நாட்டுல சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா அபிஷியல்ஸையும் நினைக்கிறோம் சுவாமி. எங்க நாட்டுல கர்த்தாவே, தமிழ்நாடு மிக மோசமான இந்த கோவிட் சிச்சுவேஷன் இருக்குது கர்த்தாவே. நீர் அறிவே, உமக்கு மறைவானது ஒன்று இல்ல. நீர் அனுமதிக்காமலும் ஒன்று நடக்கல. அப்பா, நீர் தயவாய் இறங்குங்க. இந்த அரசியல்வாதிகளையும் தலைவர்களையும் அதிகாரிகளையும் நீங்க சந்திங்கப்பா, நீங்க சந்திங்க. சாலமன் ராஜா ராஜரிகத்தை ஆரம்பித்த போது உம்மிடத்திலிருந்து ஞானத்தை பெற்று ஆண்டவரே, அவர் எவ்வளவு அழகாக ஆட்சி செய்தார் சுவாமி. அதே போல உம்முடைய ஞானத்தால் இந்த அதிகாரிகளை நிரப்புங்கப்பா. சரியான டெசிஷன்ஸ் எடுக்க அவங்களுக்கு கிருபைகளை கொடுங்கப்பா. எந்த நேரம் என்ன செய்யணும் இந்த காரியத்துக்காகன்னு விளங்க நீங்க கிருபையை தாங்க. உங்களுடைய ஞானத்தால் நிரப்புங்க சுவாமி. அவங்க போய் அதிகாரிகள் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷன்ஸும் சரியாக அது செயல்படுத்தப்படணும் சுவாமி. ஆண்டவரே, நல்ல நல்ல காரியங்கள் சொல்லப்படுகிறது, ஆனால் அது செயல்முறைக்கு வருகிறது இல்ல கர்த்தாவே. தயவாய் இறங்குங்க. அதை செயல்படுத்த வேண்டியவர்கள் கரெக்டா செய்ய உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மக்களுக்கும் ஞானத்தை கொடுங்கப்பா. சரியானபடி அவங்களும் கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாங்க. மிக சீக்கிரத்துல இந்த வாதையிலிருந்து எங்கள் நாடும் உலகம் முழுவதுமே விடுபடணும்னு நாங்க கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீங்க கிருபையாய் இறங்கி எல்லா கிருபைகளையும் எங்களுக்கு தர வேண்டுமா. எங்கள் நாட்டுக்கு எந்த கஷ்டம் இல்லாமல் நீங்க காக்க வேண்டுமா. உங்களிடத்தில் கெஞ்சுகிறோம் சுவாமி. மறுபடியும் அந்த அரசாங்க அதிகாரிகளையும் ஆண்டவரே தலைவர்களையும் உடைய ஞானத்தால் நிரப்பி வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென் ஆமென். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, உமக்கே கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த 1 மணி நேரத்தை எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக்கி தந்து கொண்டிருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவரே, கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதிரிகள் முன்பு ஆண்டவரே முன்னாக விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறவரே, கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், என் தலையை எண்ணெயினால்
அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. குறைவில்லையே, குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. ஆமாண்டவரே, சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கலாம் சுவாமி. உண்மை தேடுகிற ஒருவருக்கும் ஒரு நன்மை குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை எல்லாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்திலே ஆண்டவரே, இந்த ஸ்தலம் இந்த ஒரு ஆண்டவரே வர்ச்சுவல் பிரேயர் ஹவுஸ் ஆண்டவரே, உம்முடைய ஜபத்தினால் உம்முடைய பிரசன்னத்தால் நிறைந்து கொண்டிருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம். உடைய கண்கள் இந்த இடத்துல திறந்ததாகவும் செவிகள் கேட்கிறதுக்காகவும் கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவதூதர்கள் போகத்துக்கும் வரத்துமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் பதிலை கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜபங்கள் எல்லாம் இங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த கஷ்டமான காலங்கள், நெருக்கமான காலங்கள், சோகமான காலங்கள், வருத்தமான காலங்கள், சோர்வின்கான காலங்கள், ஆனால் எங்களை பலப்படுத்துகிற தேவன் எங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் எதுக்கும் பயப்பட தேவையே இல்லை சுவாமி. ஆண்டவரே, யெகோவா ஷம்மாவாக இம்மானுவேலாக எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்க கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஜபங்கள் எல்லாம் கேட்கிறீரே, கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆமாண்டவரே, ஜீவியத்துக்கு இதுவே சட்டம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஜீவியம் ஆண்டவரே, எங்கள் காலங்கள் எல்லாம் உமது கருத்துல இருக்கிறதப்பா. இந்த கொரோனா காலங்கள் ஆண்டவரே, எங்களை எல்லாம் நீங்க பாதுகாத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கடாட்சிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், எங்களை போஷிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கொரோனா என்ற எதிரி எங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. அப்பா, உடைய செட்டைகளுக்குள்ள வெட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, ஆரோக்கியம் உள்ள உடைய செட்டை நாமத்துக்கு பயந்திருக்கிற மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அது செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், வெளியே போய் கொளுத்த கன்றுகளை போய் வளர்வீர்கள் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாகவே இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு வெளியே போகிற ஒரு காலம் வரும், கொரோனாவே இல்லாத ஒரு காலம் வரும். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். நிச்சயமாக உந்த நம்பிக்கை மீன் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு நீங்க சொல்றதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, கொடா கொடி ஸ்தோத்திரம். கொரோனா நோயை ஆண்டவரே தமிழ்நாட்டிலிருந்து முழுவதுமாக வேறறுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, குறைய ஆரம்பித்திருக்கிறது சுவாமி. உள்ளங்கையோட மேகம் கண்களுக்கு தெரிகிறது ஆண்டவரே. பெருமழை நிறைச்சல் கேட்கப்படுகிறது ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பெருமழை பெய்ய அந்த மழையில நாங்கெல்லாம் நனைய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. முழுவதுமாக இந்த கொரோனா இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரே, பிளாக் ஃபங்கஸ் என்ன ஃபங்கஸோ தெரியாது ஆண்டவரே, எல்லாமே ஆண்டவரே முழுவதுமாக வேரோட பிடுங்குறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அத்தமாக்கி போடுகிறோம் ஆண்டவர். யுத்தம் செய்ய நீங்க எங்களோட இருக்கிறக்கா ஸ்தோத்திரம். யுத்தத்திலே வல்லவர் ஆண்டவரே, எங்களோட இருக்கிறக்கா ஸ்தோத்திரம் ஐயா. இந்த தூதர்கள் உருள பட்டயத்தோட ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு முன்னால ஆண்டவரே, எங்கள் வீடுகளுக்குள்ள ஆண்டவரே உலாவி கொண்டிருக்கிறக்கா ஸ்தோத்திரம். எங்கள் தெருக்கள் உலாவுறதுக்கா ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அக்கினி மதிலாக நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை சுட்டரிக்கிறது. எல்லா கொரோனா வைரஸ், எல்லா தேவையில்லாத பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாம் ஆண்டவரே அழிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகம் முழுவதும் இருக்கிற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, நர்சஸ்க்காக, ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ்க்காக, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்காக வருகிறோம். விசேஷமா தமிழ்நாட்டில் ஆண்டவரே நல்ல எல்லாரையும் ஆக்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சுவாமி. டாக்டர்ஸ் நர்சஸ் புதுசா ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆலோசனை நீங்க கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் அதிக தேவைகள் இருக்கிற சார்கள் சோர்ந்து போகாத அப்படி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருக்கு நல்ல ரெஸ்ட தாங்க ஆண்டவரே. சரீரத்துல ரெஸ்ட், ஆத்மாவில ரெஸ்ட், ஒரு உற்சாகம் அவளுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஜீவன் எல்லாம் காப்பாருங்க. அவளுடைய ஜீவன் ரொம்ப அருமையானது ஆண்டவரே. டாக்டர்ஸ் நர்சஸ் அந்த ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய செட்டை எல்லாருக்கும் உலகம் முழுசுக்கும் போதுமானது ஆண்டவரே. விசேஷமாக தமிழ்நாட்டின் மேல் உங்களுடைய செட்டை விரிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கணும் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நேரத்திலையும் எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்கள் உள்ள டாக்டர்ஸ் நர்சஸ்க்காக வருகிறோம். டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோ, சுரேஷ் சாமுவல் டண்டா, டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா சாமுவல் ராய், டாக்டர் ஷீபா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்சன், டாக்டர் ஜீன்,
Dr. and Mrs. Sasikumar, Dr. Sherin, Dr. Leena, Dr. Pritika, Dr. Priya, Dr. Joe, Dr. Jeena, Dr. Jane, Dr. Roy, Dr. Gigi, Dr. Madhujo, Dr. Praveen, Dr. Nomini Prabhakar, Dr. Eunice, Dr. Mercy, Dr. Sudhakar, Dr. Maria, Dr. Rebecca, Dr. Esther, Nurse Shrija, Chitra Devi, Cheryl, Daphne, Salome Sam, Sweetie Franklin, Josephine, Vimal Raj, இவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. விசேஷித்த பாதுகாப்பினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வெளி தேசங்களில் உள்ள பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஜியோ, ஏஞ்சல் தர்ஷினி, சுபிசா குடும்பங்கள், ஷீபா, ஜூடி அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல், மிக்கி, ஷீலா சீலன், வின்சன் சீலன் குடும்பங்கள், சல்மான் பிரவீன்ராஜ், சுரேஷ் சைமன் தன்ராஜ், அமல் பிரசன்னா, மனோஜ், கேரளின் சங்கீதா, ஷேரன் கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல், சத்யா வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி, காட்ஃப்ரி, ஜோஃப்ரி, விக்கி, விவேக், ஜவா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல் எசக் தேவரக்கா, இமானுவேல் எட்வின், நவமணி, ரெவரன் சோபா, பாமா, அலெக்ஸ் குடும்பங்களுக்காக வருகிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, சாட்சிகளாக எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அது போலவே இந்த நேரத்தில் தன்னை பிறந்த நாளை கொண்டாடுகிற டாக்டர் கிறிஸ்டி செல்வநாயகம், மவுத் அக்கா, ஆண்டவரே அவர்களுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, வருஷத்தை நன்மையான முடி சொல்லி பாதைகள் நெய்யாய் பொழிய கிருபை செய்யுங்க. விசேஷித்த விதமாக அவர்களுக்கு அநேக புதிய கிருபைகளை தாங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு பெரிய ஸ்காலராக வைத்திருக்கிறீர், ஒரு பைபிள் டீச்சராக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உலக பிரகாரமாக ஒரு பிஹெச்டியை கொடுத்திருக்கிறீர். எவ்வளவு லாரல்ஸ் நீங்க கொடுத்திருக்கிறீங்க, எவ்வளவு அதிசயங்களை அற்புதங்களை ஒரு வாழ்க்கையில செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இனிமேலும் அந்த அற்புதங்கள் எல்லாம் தொடர போவதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஒரு அநேக வருஷங்களை சுகமான ஆரோக்கியமான ஆண்டவரே, சந்தோஷமாக சமாதானமாக செழிப்பாக சேமமாக இருக்கிற வருஷங்களை நீங்க கூட்டி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம். அக்கினி மதில் அவர்களை சுற்றி எப்பொழுது இருக்கட்டும் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற ஆனந்த், ஜோலெஸ்லி, ராபின்சன், சபிதா என்ற மீனாக்கா வருகிறோம். பரிபூர்ண சோத்தை தாங்க. எனக்கு கொடுத்த அற்புத சோத்துக்கா ஸ்தோத்திரம். கேன்சர் கொடுத்த மகத்தான விடுதலை, சிவந்த சமுத்திரம் பிளந்ததே போல ஆண்டவரே எனக்கு சோத்தை கொடுத்திருக்கீங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, திரும்ப வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஊழிய பாதையில் அற்புதமாக வழி நடத்துங்க. கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற பத்மா, லீலா சம்பத்துக்காக வருகிறோம். பரிபூர்ண சோத்தை தாங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் மிஸ்டர் வின்சென்ட், ஹெலன் வின்சென்ட் குடும்பங்களுக்காகவும், ப்ரொஃபசர் சிபி குடும்பத்துக்காக வருகிறோம். காய்ச்சல் எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை தாங்க. எளிமை பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. உமக்கு சாட்சியாக ஜீவிக்க கிருபை செய்யுங்க. அநேக வருஷங்களை ஆயுசு நாட்களோட கூட்டி கொடுங்க. ஆரோக்கியத்தை தாங்க. உடைய செட்டைகளோட மூடிக்கொள்ளட்டும். உடைய வல்லமை அவர்கள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. காய்ச்சலை முழுவதுமா எடுத்து போடுங்க. சீமோனின் மாமி காய்ச்சலாக இருந்தால் சுவாமி, ஜுரத்தை ஆண்டவர் நீங்க அதட்டுனீங்க. அந்த அதட்டுங்க இப்ப அதட்டுவோம் இயேசுவின் நாமத்தினால சுவாமி. காய்ச்சல் நீங்குவதாக, சளி நீங்குவதாக, பரிபூர்ணம் ஜீவ சுவாசம் உண்டாவதாக. ஜீவ சுவாசம் ஊதுங்க ஆண்டவரே. கொடா கொடி தொண்டையில் உள்ள கரகரப்பெல்லாம் நீங்கட்டும் சுவாமி. நன்மையினால் வாயை திருப்தியாக்குங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜ்குமாரிக்கு டிரான்ஸ்பர் ஏற்றவில்லை தாங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரமே. கூடியிருக்கிற ஒவ்வொருடைய ஆரோக்கியத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. உச்சம் தலை முதல் உள்ளங்காலுடைய சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. பரிபூர்ண ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் உண்டாவதாக. உறுப்புகள் எல்லாம் செப்பரப்பட நேராக கிருபை செய்யுங்க. ஸ்ட்ரைட்டன் பண்ணுங்க, சரி பண்ணுங்க ஆண்டவரே. பழுது பார்த்து எல்லாத்தையும் ரெனியூ பண்ணுங்க ஆண்டவரே. ரீக்ரியேட் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. கொடா கொடி திவ்ய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமையான பிரசன்னாமத்தை ஸ்தோத்திரி. துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவசியம் சகலமான மறவாதே, ஆமென். God bless you. Bye.